ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு சில வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி பண்ணுவோம், ஒரு சில வேலை வந்துட்டு பிடிக்காமல் பண்ணுவோம், ஒரு சில வேலை வந்து நம்ம சுச்சுவேஷனால் பண்ணுவோம், ஒரு சில ஜாப்ஸ் மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஜாபுன்றது வேறு, பட் எனக்கு பிடிச்சி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணி நான் ஒன்று பண்ணேன் அப்படின்னா அதுதான் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இதை ஏன் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நானும் எல்லாரும் மாதிரியுமே தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க வெயிட்டை குறை, ஆத்திரமாக வரும், என்னடா இவங்க ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கோபமாக வரும் சொல்கிறவங்க மேலே. பட் ஆனால் நாம்ளாக யோசிக்கிறோம்ல, நம்மளாக டிசைட் பண்ணுறோம்ல நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு, அந்த இடத்துல தான் நம்ம அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன சில ப்ராடக்ட்ஸ், அதாவது பர்சனலாக வேறு யார்கிட்டையும் கொடுத்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை, நான் சாப்பிட்டு எனக்கு ரிசல்ட் கொடுத்ததை தான் வந்துட்டு நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தேன். ஸோ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். ஸோ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் அப்படின்னா அதில் கருப்பு கவுனி கஞ்சி தான் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதில் கருப்பு கவுனி அரிசி இருக்கும், பார்லி இருக்கும், கொள்ளு இருக்கும், பச்சை பயிர் இருக்கும், அது மாதிரி வெயிட் லாஸ்க்கு உண்டான எல்லா பொருளுமே இருக்கும். மிளகு, சீரகம், இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு வறுத்து. ஸோ என்னுடைய ஃபீல்டே வேறு, எஜுகேஷன் தவிர வேறு ஃபீல்டுக்குள்ளே நான் என்ட்ரே ஆக மாட்டேன். பட் ஆனால் இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் அப்படின்னா பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் என்னால் வெயிட் குறைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஒரு ரிசல்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ ஏதோ போகிற போக்கில் நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறதுனா ப்ராடக்ட்டுக்காக பஞ்சம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சில ப்ராடக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வெயிட் லாஸில் வந்துட்டு கருஞ்சீரக பொடி எவ்வளோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ரேஷியோவில் காய வச்சு வறுத்து பொடி பண்ணி அந்த பொடி, ஜீரகம், கருவேப்பிலை பொடி, ஆவாரம்பூ பொடி, அந்த மாதிரி நிறைய முருங்கைக்கீரை பொடி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே வந்து மிக்ஸ் அப்படின்லாம் கிடையாது, பொடியாகவே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ, எதில் தேவையோ. இப்போ ஒரு முருங்கைக்கீரை பொடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாலில் கலந்து குடிக்கலாம், சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம், தோசையில் கலந்துக்கலாம், எதில் வேணாலும் கலந்துக்கிற மாதிரி. ஒரு தண்ணி வந்து எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி சாப்பிட பிடிக்குதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெயிட் லாஸ் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஏன் ரெகுலராக இதை போடல அப்படின்னா என்னுடைய ஜாப் வேறு, இது வந்து நான் பிடிச்சி பண்ணுறேன். எங்கே சுற்றி எங்கே போனாலும் எண்டில் வந்து நான் இதே இடத்துல நிற்கிறேன். ஏன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா பிடிச்ச விஷயத்த நம்மளால் விட முடியல. ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், உண்மையிலுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, எந்த சார்ஜஸும் கிடையாது. வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய பழைய பிக்சர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரியா? தேங்க்யூ.